பாட்டி குமார்கிட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் எவ்வளோ சொல்லி அந்த காட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் போகலை பாட்டின்னு சொல்லி நைட் நேரத்தில் அங்கே பிளான் பண்ணுறாங்க. போகிறாங்க பாட்டிக்கு தெரியாமல் அந்த கிராமத்தில் உள்ள காட்டுக்கு. அந்த காட்டுக்கு போகல அவங்க விபரீதத்தை சந்திக்கிறாங்க. அந்த விபரீதம் அவங்களுக்கு ஆபத்தாக முடியும்னு அவங்களும் எதிர்பார்க்கல. காட்டில் இருக்க கிணத்துல இருந்து ஒரு காட்டேரின் என்னதான் இருக்குன்னு பாக்கணும்னு குமார் போறான். குமார் கிணத்தை எட்டி பார்க்குறான். அப்போ தலை துண்டான காட்டேரி அவன் முன்னாடி வந்து நிற்கிது. கொலை நடுங்கி போகிறான். அந்த கொலை நடுங்கி போகிற நேரத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஏன் இப்படி இருக்கான்னு தெரியாமல் இருக்கப்ப காட்டேரி தலை அவன் முன்னாடி வந்து அவனை ஒரே அடி அடிச்சிருது. அடிக்கவுமே மயக்கத்தில் போகவுமே அவன் மயங்கி விழுந்துடுறான். இந்த காட்டில் என்ன தான் நடக்குதுன்னு ஃப்ரெண்ட்ஸுக்கும் புரியல. அந்த காட்டேரிக்கு ஒரு தனி கதையே இருக்குது. அது இனிமேல் தான் தொடக்கமே. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கேருந்து காட்டிலேருந்து தப்பிக்கணும் தான் முடிவெடுக்கிறாங்க. ஆனால் தப்பிக்கவே முடியலை. எப்படியாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும். ஆனால் அந்த தலை துண்டே எனக்கு காட்டேரி அவங்களுக்கு தெரியல. அவன் குமாருக்கு மட்டும் தெரிஞ்சு அவனை பிடிச்சி எப்படியோ இழுத்து தப்பிச்சு ஓடுறாங்க. ஓடுனா ரொம்ப தூரம் வெகு தூரம் போய்க்கிருக்கையிலே அந்த குமாருக்கு மயக்க நிலையில் தான் இருக்கார். குமார் கூட வந்த சக்திக்கு திடீர்னு காட்டேரின் அலசத்தை கேட்கவுமே மூக்குலேயும் ரத்தம் வெளியே வருது. அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷாக்காகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் குமார் கொண்டு போன பாக்கெட்டில் அந்த 90 எடுத்து அவங்க எடுத்து நெத்தியில் பூசிக்கிறாங்க. அப்போ அந்த கருப்பசாமி மூலயமா ஒரு தயவில் தப்பிச்சு காட்டை விட்டு விடிஞ்சதுமே வெளியே வந்துடுறாங்க. 2 பேர்த்தையுமே ஆஸ்பத்திரியில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ தான் அவங்க பாட்டி சொல்கிறாங்க, இந்த காட்டோட சாபத்துக்கு முன்னோரு கதை இருக்குது அப்படி.